இந்த கேமில் நீங்கள் ஒயிட்டுங்க, அப்பனோட பிளாக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வழக்கம் போல் ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை 2 ஸ்டிக் வைக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுவார், அதே போல் அவரும் சென்டர் ஆஃப் த போர்ட் பிடிக்கிறதுக்கு ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை 2 ஸ்டிக் வைப்பார். முதல்ல ரெண்டாவது மூவ் என்ன பண்ணோன்னா, இந்த சிப்பாயை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த குதிரை எடுத்து இங்கே வைக்கணும். அவர் என்ன பண்ணுவார், வழக்கமாக இந்த குதிரை எடுத்து இங்கே வச்சு அதை ஸ்டாப் பண்ணுவார். இதுக்கு பேர் இட்டாலியன் கேம் ஓப்பனிங்பாங்க. பட் அவர் கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இந்த குதிரையை வைக்கிறதுக்கு பதில் இந்த சிப்பாயை எடுத்து இங்கே வச்சு இதை ப்ரொடெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். உடனே உங்களுக்கு இந்த ஞாபகம் வரணும். இந்த ட்ராப்போட ஞாபகம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த குதிரையை நீங்கள் வாலண்டியராக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த இடத்துல வச்சு இவரை அட்டாக் பண்ணி நீ வெட்டுப்பா அப்படிங்கிறோம். ஒருவேளை இது ட்ராப்புன்னு தெரியாமல் நம்மளை இதை வச்சு வெட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் கேம் முடிஞ்சுது. உங்களை அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ராணி எடுத்து இங்கே வச்சு ராஜா செக் வைக்கணும். இப்போ ராஜா தப்பிக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று எதுக்கு இங்கே வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சிப்பை எடுத்து இங்கே வச்சு ஸ்டாப் பண்ணலாம். இந்த 2ல் எது பண்ணாலும் நமக்கு லாபம் தான். பட் இப்போ இந்த ஷார்ட்ஸில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ராஜா இங்கே வச்சா என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த 2வது கேஸை நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ராஜா அப்படி மூவ் பண்ணுறாரு. நம்ம அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா, இந்த ராணி எடுத்து ஒரு அட்டாக் பண்ணி திரும்ப என்ன பண்ணணும், ராஜா செக் கொடுக்கணும். இப்போ ராஜா போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எதுவுமே கொடுக்க ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டாயம் அவர் அங்கே போய் தான் ஆகணும். நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணால், இந்த பிஷப் இருக்குதுன்னா அந்த பிஷப் நேராக கொண்டு இங்கே வைங்க. திரும்பவும் ராஜா செக்கு. இப்போ ராஜா எங்கே தப்பிக்கும், ராஜா தப்பிக்க இந்த ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இப்போ ராஜா இங்கே தான் போய் ஆகணும். ஸோ உங்களோட அடுத்த மூவ் என்ன பண்ணால், இந்த ராணியை எடுத்து இந்த இடத்துல வைங்க வச்சு திரும்ப என்ன பண்ணணும், ராஜா செக் கொடுக்கணும். இப்போ ராஜா எங்கே போகலாம், திரும்பவும் இந்த ஒரு இடத்தான் போக முடியும், வேறு எதாச்சும் ஸ்டாப் பண்ண முடியாது. ராஜா அங்கே தான் போகும். நம்மளோட அடுத்த மூவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவங்க. என்ன பண்ணோம்னா, இந்த சிப்பாய் இருக்குதுன்னா இந்த சிப்பாயை ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட் வச்சு வைங்க. இப்போ பாருங்க, டிஸ்கவர் செக். இப்போ ராஜா எங்கேயாவது மூவ் பண்ணி பாருங்க, எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. எஸ்கேப் ஸ்கொயரே இல்லை. வேணா என்ன பண்ணலாம்னா, இந்த ராணியை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சு ஸ்டாப் பண்ணலாம். அப்படி உள்ள ஸ்டாப் பண்ண என்ன ஆகும்னா, நம்ம இந்த ராணியை வச்சு அட்டாக் பண்ணால் செக்மேட். ஓகே, அதனால அந்த ஆப்ஷனை அவர் யூஸ் பண்ண முடியாது. வேற என்ன பண்ணலாம், வேற இந்த சிப்பை எடுத்து நாங்கள் வைக்கலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அதான் பண்ணுவார். நம்மளோட அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த சிப்பை எடுத்து இந்த இடத்துல வச்சு அவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ அவர் நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. என்ன காரணம், இங்கே பின்னாக இருக்குது. வேற என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வேற ஏதாவது மூவ் பண்ணணும். இவர் எடுத்து இங்கே ஒருவேளை இங்கே போகலாம், இங்கே போனால் கூட நம்ம நினச்சலாம், இதை எடுத்து இங்கே வச்சோம்னா திரும்ப செக் கொடுக்கணும், திரும்ப அவர் அதே இடத்துக்கு வந்துடுவார், நம்மளும் அதே இடத்துக்கு வந்துடலாம். ஆனால் அந்த மூவ் பண்ண மாட்டார். அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துக்கு இன்னும் அடிஷனல் பேக்கப் கொடுக்க ட்ரை பண்ணுவார். ஏன்னா இதை வச்சு அட்டாக் பண்ணால் ராணி போயிடும். அதுக்கு பதில் ஏன்னா இதை இந்த இடத்துல வைக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி வச்சு அடிஷனல் பேக்கப் கொடுத்தாருன்னா நீங்கள் கவலைப்படக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இவரை நேராக போய் நீங்கள் அட்டாக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், திரும்பவும் டிஸ்கவர் செக். இப்போ ராணி எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக அங்கே தான் போவார். நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சமயத்தில் இந்த ராணியை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிங்கன்னா செக்மேட்.